வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அருந்தவபுரத்தை சார்ந்த வேளாண்மையாளர் ஜி வைரவன். இவர் இம்மாவட்டத்தில் உள்ள மண் மற்றும் நீர் மேலாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் தொழில்நுட்ப ஆலோசனையோடு நெல், மரவள்ளி, வாழை ஆகியவற்றை சாகுபடி செய்து வருகிறார். நீர் மற்றும் நிலவள மேம்பாட்டில் இவர் எவ்வாறு தொழில்நுட்பங்களை மேற்கொண்டார் என கேட்டபோது, பதினஞ்சு ஏக்கர் நெல்லும், நான் 3 ஏக்கர் மரவள்ளியும், 1 ஏக்கர் வாழையும், மற்ற காய்கறி பயிர் 1 ஏக்கரும் செய்து உள்ளேன். நான் இந்த சுவாமிரி வந்தவாசி. அதற்கு முன்னாடி நாற்றை நடவு நடும்போது சும்மா 40 நாள் 50 நாளில் பறித்து நட்டுறோம். இப்போ ஒத்த நாற்று நடவு முறையில் 15 நாள்லேருந்து 20 நாளைக்குள்ளே பறித்து நட்டு இது போல் நாங்கள் ஒத்த நாற்று நடவு முறையில் செய்கிறோம். இதனால் எங்களுக்கு பூச்சி கட்டுப்பாடு இருக்குது, விவசாய செலவு மிச்சம், 2வது நாள் கம்மியாகுது, பல செலவுகளும் மிச்சம். இதே போல் ஒவ்வொரு பயிராக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே போல் மரவள்ளியில் செய்கிறோம். அதில் மரவள்ளியில் எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா மாவு பூச்சி அதிகமாக இருக்கிறது. அதை இங்கே கேட்டால் இது ஒரு வைரஸ் பூச்சி கொடுக்குறாங்க. நாங்கள் அதுலேயும் மருந்து தெளிப்பது கிடையாது. கடலை போட்டிருக்கோம், அதுக்கும் ஒட்டுண்ணி கொடுக்குறாங்க. இதுபோல் ஒவ்வொரு பயிரும் நாங்கள் செய்து கொண்டே வருகிறோம். வாழை கொடுக்குறாங்க, வாழையும் அதே போல் ரசாயன உரம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். காய்கறி பயிரும் அதே போல் எல்லாமே நான் செய்கிறது மீன் அமிலம் செய்கிறேன், பஞ்சகாவியம் செய்கிறேன், அமுத கரைசல் செய்கிறேன். இதை பஞ்சகாவியம் செய்யும்போது கேட்டிங்கன்னா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இது 3ம் அதிகம் உள்ள ஒரே இது பஞ்சகாவியம். கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிலே அதை நிரூபிச்சிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். அதில் எங்களுக்கு கரும்பு சாறு, கரும்பு பாகு இது போல் எல்லாம் ஈஸியாக கிடைக்கிறவாசி செய்கிறது எங்களுக்கு அதில் ஒன்றும் இதாகவும் தெரியல. மீனும் ஈஸியாக கிடைக்கிது. அதனால் 1 கிலோ மீனுக்கு 1 கிலோ வெள்ளைங்கிற இதில் போட்டு அதையும் செய்கிறோம். அதில் நைட்ரஜன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நான் ஏன் இந்த ரசாயன உரத்தை விட்டேன்னு கேட்டிங்கன்னா, நான் 4 வருஷம் ஆச்சு இந்த ஸ்ப்ரேயரை தொட்டு தூக்கி ஓரம் கட்டியாச்சு. இப்போ யூரியா கம்மியாக போட்டாலே பூச்சி கம்மியாகவே இருக்குது. அதனால் நான் ரசாயன உரத்தை ரொம்ப குறைச்சி பண்ணிக்கிட்டு வரேன். ரசாயன உரத்தை குறைக்கும் போது ஒன்றும் விளைச்சலும் நமக்கு ஒன்றும் இதாக தெரியலை. பூச்சி எல்லோரும் பக்கத்து வயலில் அடிக்கிறாங்க, நான் அடித்ததே இல்லை. இந்த போன வருஷம் கோடாயில் எல்லோரும் ADT 43 நட்டு 3 தடவை பூச்சி மருந்து அடித்தாங்க. நாங்கள் இவங்க வழிகாட்டின மேலே CO-51 ஒரு நெல் கொடுத்தாங்க. பனியும் தாங்குது, பூச்சியும் அடிக்கலை. எல்லாருக்கும் இப்போ 8 மூட்டை 9 மூட்டை மாவுக்கு வந்துச்சு, எனக்கு 13 மூட்டை வந்துச்சு. 2வது நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நெல் அதிகமாக இருக்குது. இங்கே ஒரு 5 வருஷமாக ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ வயது 50 ஆகுது. நான் கிட்டத்தட்ட 20 வயசுலேயே சாகுபடிக்கு வந்துட்டேன். இப்போ 30 வருஷமாக நான் சாகுபடியில் நிறைய அனுபவங்களை கற்றுருக்கேன். இங்கே வந்தவாசி மரவள்ளியில் 8083 கல்ச்சர் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது ஏத்தாப்பூரில் போய் அந்த மரவள்ளி எடுத்துகிட்டு வந்தோம். அது ஒரு குச்சிக்கு 12 கிலோ 15 கிலோ இருந்துச்சு. மரவள்ளியில் ஊடு பயிராக 5 ஊடு பயிர் போட்டிருந்தேன். மரவள்ளி, கடலை, வெண்டி, கொத்தரை, முள்ளங்கி. இதை எல்லோரும் பார்த்தாங்க. எல்லாத்துக்கும் நான் பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்ணேன், மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணேன். இது மண்புழு உரமும் பண்ணி ஒருத்தவங்க கொடுத்தாங்க, இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, இதையும் போட்டு பாருங்கன்னு. விவசாயத்துறையில் எல்லாருமே இப்போ என் தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் வாழையும் இயற்கை முறையில் செய்கிறேன். இன்றைக்கி கூட மொந்தந்தார் 2 தார் 500 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நான் வாழையில் அதிகமாக செய்கிறது மொந்தன். மார்க்கெட்டு ஈஸியாக இருக்கிறது. இப்போ தர்பூசணி போடலாம்னு இருக்கேன். நாம்தாரில் 265ன்னு ஒரு நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் இப்போ இங்கே நான் வந்ததே இப்போ இன்றைக்கி சாணியில் இதில் சூடோமோனாஸ், அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா எல்லாம் கலந்து வச்சுருந்துட்டு, விரிடி எல்லாம் கலந்து வச்சுட்டு ஒரு வாரத்தில் நம்ம தர்பூசணி போட்டால் இப்போ உள்ள மார்க்கெட்டு ரேட்டுக்கு 8 ரூபா போகுது. ஒரு ஏக்கருக்கு 15 டன் வருது. டன்னு கிலோ 10 ரூபா ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு 1,50,000 ரூபா ஆயிடுச்சு. எப்படி போனாலும் நமக்கு ஒரு 80,000 ரூபா செலவு போக கிடைக்கும். தர்பூசணி ஒரு 65லேருந்து 75 நாள் கிராப்.
ரோஜாலாம் போட்டால் நமக்கு 65 நாள் வருது. மற்ற இந்த SPW10 போட்டால் 75 நாள் ஹார்வெஸ்ட் பண்ணிடும். அதில் வந்து ஊடு பயிர் உளுந்து போடலாம் இந்த வாய்க்காலில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த உளுந்து விதை வாங்குறதுக்காக இந்த சுவாமிரி வந்தேன். மேலும் விவரம் பெற ஜி வைரவன் அவர்களை 09923233149 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.